வணக்கம், வெல்கம் உலக தமிழா. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் மூலிகை சிப்ஸு, உருளைக்கிழங்கு சிப்ஸ், வாழைக்காய் சிப்ஸ் இதெல்லாம் நிறையவே பார்த்துருக்கோம். இது வந்து ஒரு வித்தியாசமான சிப்ஸ் ரெசிபிங்க. மூலிகையை வச்சு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மூலிகை சிப்ஸ் செய்யறதுக்கு இப்போ நான் இந்த மூலிகையெல்லாம் எடுத்துருக்கேங்க. இதுக்கு வந்து மெயினாக தேவைப்படுறது வந்து வெத்தலை, புதினா, கற்பூரவள்ளி இலை, இது திருநீற்று பச்சளை. இது கூட நீங்கள் துளசி இருந்தால் கூட போட்டுக்கலாம். எனக்கு துளசி கிடைக்கல, அதனால் நான் அதை சேர்க்கல. பூண்டு, இஞ்சி, மிளகு, ஓமம், இது சுக்குத்தூள், இதெல்லாம் எடுத்துருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். இந்த முள்ளங்கி வந்து எதுக்குன்னா, முள்ளங்கி வந்து தோல் சீவிட்டு இதில் வந்து சாறு எடுக்க போகிறோம். இப்போ வாங்க இதெல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். முள்ளங்கியை தோல் சீவிட்டு நல்லபடியாக கட் பண்ணி அலசி வச்சாச்சுங்க. இதை இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ முள்ளங்கியை சாறு பிழிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒவ்வொரு சாமானாக போட்டு அரைச்சிக்கலாம். இதில் வந்து வெத்தலையில் இந்த காம்பை கட் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த நுனியும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துடலாம். வெத்தலை, புதினா, கற்பூரவள்ளி, திருநீற்று பச்சிலை, இஞ்சி, பூண்டு, மிளகு, ஓமம், சுக்குத்தூள். இது கூட இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போ கல் உப்பு சேர்க்குறேங்க. நீங்கள் தூள் உப்பு சேர்க்குறதா இருந்தால் அப்புறம் கூட சேர்த்துக்கலாம். கல் உப்புன்றதுனால இதை அரைக்கிறதோட சேர்த்துட்றேன். இப்போ இதெல்லாம் நல்லா விழுதாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எல்லா மூலிகையும் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பவுலில் மைதா சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு மைதா. இப்போ இது கூட 1 டீஸ்பூன் வெண்ணெய். இந்த வெண்ணெய் வந்து எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி பெசரிடலாம் மாவில். இப்போ நான் வெண்ணெயை நல்லா கலந்தாச்சுங்க. மூலிகையெல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லைங்களா, அந்த விழுதை இப்போ சேர்த்துக்க போகிறோம். அதை சேர்த்து நல்லா கலந்துடலாம் மாவோட. இப்போ இதெல்லாம் ஒன்று சேர கலந்தாச்சு. இது கூட நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த முள்ளங்கி சாறு, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி, தண்ணிக்கு பதில் இதை ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்க போகிறோம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. இப்போ நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இது ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. மாவு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை திரட்டிட்டு நம்ம கட் பண்ணி எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைஸ் உருண்டை எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக மேல் மாவு தூத்திக்கலாம். இவ்வளோதான் திரட்டியாச்சு. இப்போ ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் திரட்டி எடுத்துருக்கேங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை டைமண்ட் ஷேப்பில் தான் கட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட குக்கீஸ் கட் இருந்தால் கூட அதை கூட நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம்.
இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க. இப்போ எண்ணெயில் போட்டுடலாங்க. இப்போ லைட்டாக திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. திருப்பி கொடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா 2 பக்கமும் செவந்துருச்சுங்க. அவ்வளோதான், நமக்கு ரொம்ப சுவையான மூலிகை சிப்ஸ் ரெடி. மூலிகை சிப்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.